ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ டெக் டாக்ஸ். செப்டம்பர் மாதம் 2023 அந்த சமயத்தில் கேரளாவில் ஒரு 16 வயது சிறுவன் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகிறான். அது குறித்து அவர்களுடைய ஃபேமிலியில் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கும் போது தான் தெரியுது, அந்த பையனுக்கு என்சிஆர்பி, அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிட்ட இருந்து அவன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது லேப்டாப்புக்கு ஒரு பாப்அப் வந்து வந்திருக்கு. அதாவது ஒரு மெசேஜ் வந்து ஆன்லைனில் ரிசீவ் ஆகிருக்கு. அந்த மெசேஜில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் பான் மூவிஸ் பார்த்துருக்கீங்க, அது குறித்த புகார் எங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் இப்போ உடனடியாக 33,000 எங்களுக்கு செலுத்தலை அப்படின்னா நீங்கள் பல வருடம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த மெசேஜை பார்த்துட்டு தான் அவன் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இறந்து போயிருக்கதா அவங்க ஃபேமிலியிலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. சரி, இந்த என்சிஆர்பியில் இருந்து வந்த மெசேஜ் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைனில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு போலியான பாப்அப் மெசேஜை நிறைய பேருக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஒருவேளை யாராவது பதட்டம் அடைஞ்சு அவங்க வந்து உடனடியாக மணி அவங்களுக்கு சென்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான இயர்னிங் மெத்தடா வந்து இருந்திருக்கு. ஸோ இவங்களோட எய்ம் என்னன்னா, நெறைய பேர டார்கெட் பண்றது. அதுல ஒரு சிலராவது பயத்துல ஒரு அமௌண்ட்ட சென்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்ட இவங்க எடுத்துக்கிறது. ஸோ இது புரியாம தான் அந்த பையன் இறந்து போயிருக்கான். சரி, அதோட இந்த ஸ்கேம் முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த ஸ்கேமிங் மெத்தட் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க உங்களுடைய லேப்டாப்ல நீங்க ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போதோ, அல்லது நீங்க ஒரு மூவி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி என்சிஆர்பில இருந்து ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வரலாம். நீங்க அத வந்து நம்ப வேண்டாம். அது போலியான இந்த ஸ்கேமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்சிஆர்பில இருந்து அனுப்புற மாதிரி இவங்க வந்து சென்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அந்த மெசேஜுக்கு எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணாதீங்க. அத நீங்க குளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன நாங்க யாருக்கும் அனுப்பல அப்படின்னு என்சிஆர்பில இருந்து கிளாரிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இதுல யார் வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை உண்மையாலுமே வந்து இந்த மாதிரி பான் மூவிஸ யாராவது பார்த்துருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சந்தேகம் உடனடியா வந்துருது. என்னன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒருவேளை நம்மள உண்மையாலுமே போலீஸ் வந்து ட்ராக் பண்ணிட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. உடனடியாக என்ன பண்றாங்கன்னா, சில பேர் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொய்யான நோட்டிஃபிகேஷன உண்மை அப்படின்னு நம்பி அதில கிளிக் பண்ணி அமௌண்ட்ட வந்து பே பண்ணிக்கிட்டும் சிலர் வந்து இருக்காங்க. அதுதான் ஸ்கேமர்ஸ் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு மெத்தடா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன யாரும் உங்களுக்கு சென்ட் பண்றது இல்ல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க இதற்காக வந்து பயப்படவும் தேவையில்லை. ஸோ நீங்க இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா, நீங்க உடனடியாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, காவல்துறைக்கு உடனடியாக ஆன்லைன்லயோ அல்லது ஆஃப்லைன்லயோ புகார் அளிங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, யாரு இந்த நோட்டிஃபிகேஷன உங்களுக்கு சென்ட் பண்றாங்க அப்படிங்கிறத காவல்துறை கண்டறிஞ்சு அவங்க மேல நடவடிக்கை எடுப்பதற்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். ஸோ இன்னும் பலர் வந்து இதில ஏமாறாமல் இருப்பதற்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ. ஸோ நீங்க இந்த வீடியோவ பார்த்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ இன்னும் பலருக்கு சென்றடையணும் அப்படின்னா, நீங்க இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.